நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி தமிழ் சினிமா உலகம் வாழ வைத்து கொண்டிருப்பதே இந்த அரசு தான் சொல்கிறவங்க இருக்காங்க. நான் மறுக்கலை. இன்றைக்கு உலகநாயகன் கமலஹாசனே இறங்கி வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன்னு ஓப்பனாக சொல்கிறாரு. அப்போது அரசுக்கிட்ட கேளுங்க, இல்லை ரெட் ஜெயின்ட்டு சன் பிக்சர்ஸில் கேளுங்க, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஏதாவது ஒன்று வாழ்வு கொடுங்க, நீங்கள் எடுங்க, எடுத்து நீங்களே தியேட்டர் போட்டு வந்த வருமானத்தை கொடுங்க. அப்படி சின்ன மாதிரி நீங்கள் ஒன்றும் எனக்கு எங்களுக்கு படம் வாங்கணுன்னா உடனே காசு தர வேண்டாம், வாங்கி தியேட்டரில் போட்டு தியேட்டரில் உள்ள வருவாயத்தை எங்களுக்கு ரெட் ஜெயின் மாதிரி கொடுங்க. ஏன்னா எந்த ஒரு விநியோகஸ்தரும் செய்யாத விஷயத்தை தப்பாக நினச்சிக்காதீங்க ராஜன், நான் விநியோகஸ்தர் சொல்லலை. ஏன்னா இப்படி செஞ்சால் தான் உருப்படும். ஏன்னா யாருமே சொல்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி சொல்கிறது போனால் என்ன ஏதாவது பழி வாங்கிடுவாங்களோ, அப்படி அந்த எண்ணமே வேண்டாம். இதே ரெட் ஜெயின்ட்டையும் சன் பிக்சர்ஸ்லையும் போங்க, ஒரு 10 படத்தை வாங்குனா எப்படி வாங்கி நீங்களே தியேட்டரில் வெளியிடுங்க, வந்த வருமானத்தை கொடுங்க. வரலையா நாம் என்ன செய்ய முடியும்? முடிஞ்ச முடியாது. இன்றைக்கி சொன்ன மாதிரி இன்றைக்கி நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் பாஸ் ஆகிடுச்சு, டிராகன் பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கு என்ன காரணங்கிறத டைரக்டர் பேர் சொல்லலை. தமிழ் மக்களுடைய